Hello friends, welcome to Join Hands JAB. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபாரின் ட்ரேட் பாலிசி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஃபாரின் ட்ரேட் இஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் இன் த இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஃபாரின் ட்ரேட்னா என்னன்னா, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா இதுதான் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபாரின் ட்ரேட பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க. ஒருத்தர் இம்போர்ட்டர்னு சொல்லுவோம், இன்னொருத்தர் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லுவோம். இம்போர்ட்டர்னா யாரு அப்படின்னா, எந்த நாடு இன்னொரு நாடு கிட்ட இருந்து வாங்குதோ, நாம வாங்கணும். இப்ப இந்தியா யுஎஸ்ஏ கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா இந்தியா தான் இம்போர்ட்டர். யாரு வாங்குறாங்களோ அவங்க இம்போர்ட்டர். எக்ஸ்போர்ட்டர்ங்கிறது யாரு அப்படின்னா, யார்கிட்ட இருந்து வாங்குறோமோ அவங்க எக்ஸ்போர்ட்டர். இந்த நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வரும். நம்ம எக்ஸாம்பிள் படி யுஎஸ்ஏல இருந்து இந்தியாவுக்கு வரும். யுஎஸ்ஏங்கிறது தான் எக்ஸ்போர்ட்டர், இந்தியாங்கிறது இம்போர்ட்டர். எந்த நாடு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குதோ அவங்க தான் இம்போர்ட்டர். எந்த நாடு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க எக்ஸ்போர்ட்டர். இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் ஒரு ஃபாரின் ட்ரேடு நடக்கிறதுக்கு. அடுத்தது ஃபாரின் ட்ரேட் பாலிசி. இட் ரெஃபர்ஸ் டு தி எக்கனாமிக் பாலிசி தட் கவர்ன்ஸ் தி எக்கனாமிஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டி. இந்தியா இருக்கு அப்படின்னா இந்தியா ஃபாரின் ட்ரேட் பாலிசி கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நாட்டுல ஃபாரின் ட்ரேட் கரெக்டா நடக்கிறதுக்கு நம்ம ஃபாரின் ட்ரேட் பாலிசி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஃபாரின் ட்ரேட் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த கண்ட்ரீஸ் கூட நம்ம ஃபாரின் ட்ரேட் பண்ண போறோம், எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஃபாரின் ட்ரேட்ல இருந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்க போகுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வரும். இந்த வருஷத்துல நாம எவ்வளவு தூரம் அமௌண்ட் ஃபாரின் ட்ரேட் பாலிசில டார்கெட்டா வச்சிருக்க போறோம், அதுக்கு எப்படிலாம் அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசிக்குள்ள நம்மளுக்கு வரும். இது ஒரு எக்கனாமிக் பாலிசி. அது எதை கவர்ன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமியோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டியை கவர்ன் பண்ணுது. இதுல நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ண போறோம், நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதாவது ஒரு நாடு எப்ப எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப அதோட ஃபாரின் ட்ரேட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். சோ தட் அதோட எக்கனாமி டைரக்டா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஃபாரின் ட்ரேட் பாலிசி எல்லாம் நம்ம ஏன் ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இன்டைரக்டா நம்மளோட இந்தியன் எக்கனாமியை ரைஸ் பண்றதுக்கும் ஃபாரின் ட்ரேட் பாலிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி. இந்தியாவில் ஃபாரின் ட்ரேட் பாலிசி லான்ச் பண்ணது பாத்தீங்கன்னா 1st of April 2015 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2023 அதை அமெண்ட் பண்ணாங்க. அது எப்பத்துல இருந்து எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா April 1st of 2023 எஃபெக்ட் ஆச்சு. இந்த 2023 நாம அமெண்ட் பண்ண ஃபாரின் ட்ரேட் இது ஒரு ஓப்பன் எண்டட் பாலிசியா நம்ம கிரியேட் பண்ணோம் அமெண்ட் பண்ணும்போது. ஓப்பன் எண்டட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்காது. இதுவே 2015 நம்ம பண்ணது 2015 to 20 5 இயர்ஸ்க்கு நம்ம இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி பண்ணோம். இது 5 இயர்ஸ் டியூரேஷன் தான் இந்த ஃபாரின் ட்ரேட் அப்ளிகபிள் ஆகும். ஆனா நம்ம 2023 அமெண்ட் பண்ணது எப்படி அமெண்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் எண்டடா பண்ணிருக்கோம். இதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. இது ஒரு ஃபிக்ஸ் டைம்க்கு பண்ணல. 2015-20ங்கிறது ஒரு ஃபிக்ஸட் பீரியட், அதாவது 5 இயர்ஸ்க்காக நாம டிசைன் பண்ணினோம். ஆனா 2023 ஓப்பன் எண்டடா எக்ஸ்பைரி டேட்டே இல்லாம நாம இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த பாலிசி நம்ம கிரியேட் பண்ணதுக்கான முக்கியமான எய்ம் பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவை ஓவரால் எக்ஸ்போர்ட் by 2030க்குள்ள $2 trillion மாத்தணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம புதுசா பண்ண ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியோடைய மெயின் எய்ம். இந்தியா இந்தியன் கரன்சியை ஃபாரின் ட்ரேடுக்கு நிறைய என்கரேஜ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஃபாரின் ட்ரேட் அப்படின்னாலே யூஎஸ் கரன்சில மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்போ இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ் கிட்ட இந்தியன் கரன்சிலையும் ட்ரேட் பண்றதுக்கு சொல்றோம். ஏன்னா இந்தியன் ருப்பியோட மதிப்பை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்தியன் ருப்பியையும் ஸ்டாண்டர்டைஸ்டா ஃபாலோ பண்றதுக்கும்
நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்தியன் ருப்பியை வந்து கிராஸ் பார்டர் ட்ரேடிங்ல வந்து யூஸ் பண்றதுக்கு நிறைய என்கரேஜ் பண்றாங்க. அடுத்தது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் a country by a foreign investor, often a company, to control the ownership of an entity. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து டைரக்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளோட கண்ட்ரில. எதுக்காக அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஃபுல் ஓனர்ஷிப்பையே வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஃபாரின் கம்பெனி, இவங்க வந்து இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்தியால வந்து பிசி டின்னு நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இதுல வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிற கம்பெனி பாத்தீங்கன்னா டிஆர். இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதோட மேக்சிமம் ஓனர்ஷிப்பை வந்து இந்த ஏங்கிற கம்பெனி வந்து அக்வயர் பண்றதுக்கு பார்ப்பாங்க. அதாவது என்னன்னா, இந்த டி கம்பெனியை வந்து அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேரு தான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். யூசுவலி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மோட்டிவா இருக்கும். அதனால இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து எப்பயுமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இருக்கும். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஆட்டோமேட்டிக் ரூட், இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் ரூட். இந்த 2 விதமா வந்து நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாக்குள்ள பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் ரூட் பாத்தீங்கன்னா, நீங்க எதுவும் பெருசா பெர்மிஷன்லாம் எடுக்க வேண்டாம், நீங்க மட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் ரூட்ல பாத்தீங்கன்னா எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, மெடிக்கல் டிவைசஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், தெர்மல் பவர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், பவர் எக்ஸ்சேஞ்சஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி பெட்ரோலியம் ரிஃபைனிங்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் ரூட். இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆட்டோமேட்டிக் ரூட்ல எதுல வந்து டைரக்டா வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கவர்மெண்ட் ரூட். கவர்மெண்ட் ரூட்ல வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏற்கனவே வந்து பெர்மிஷன் வாங்கணும். அப்படி இல்லைன்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கின அப்புறம் தான் அவங்க சில செக்டர்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது என்ன மாதிரியான செக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராட்காஸ்டிங், கண்டென்ட் சர்வீசஸ், பேங்கிங் அண்ட் பப்ளிக் செக்டர், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ரீட்டைல் ட்ரேடிங், கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, மல்டி பிராண்ட் ரீட்டைல் ட்ரேடிங், மைனிங் அண்ட் மினரல்ஸ், பிரிண்ட் மீடியா, சேட்டலைட். இது எல்லாத்துலயும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே வந்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். சப்போஸ் பேங்கிங் செக்டர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கின அப்புறம் தான் இந்த செக்டர்ஸ்லாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எஃப்டிஐ வந்துட்டு எத்தனை டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து கிரீன்ஃபீல்ட் எஃப்டிஐ. இட் இஸ் a sort of investment in which the parent corporation establishes a subsidiary in the டெஸ்டினேஷன் கண்ட்ரி. அதாவது இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனி ஒன்று இருக்கு ஏ அப்படின்னா, இந்த ஃபாரின் கம்பெனி வந்துட்டு இந்தியால அவங்களோட சப்சிடரி கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து A1ன்னு வச்சுக்கோங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே வந்து இந்த ஏ கம்பெனி வந்து A1 கம்பெனி அப்படின்னு இன்னொரு கம்பெனி, அதாவது சப்சிடரி கம்பெனியை வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த A1 கம்பெனி யார் கீழே வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா ஏவோட கம்பெனி கீழே தான் வேலை செய்வாங்க. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேரு தான் வந்து கிரீன்ஃபீல்ட் எஃப்டிஐஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ், ஹுண்டாய் இந்தியா, பெப்சி இந்தியா. அதாவது பெப்சிங்கிறது வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி, அது வந்து வெளிநாட்டுல தான் அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்தியாலயும் வந்து அவங்களுடைய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேரு கிரீன்ஃபீல்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது பிரவுன்ஃபீல்ட் எஃப்டிஐ. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் விச் தி மல்டிநேஷனல் கார்பரேஷன் பைஸ் ஸ்டாக் இன் அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபர்ம் இன் தி ஹோஸ்ட் கம்பெனி. அதாவது பிரவுன்ஃபீல்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியால இருக்க ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ்னு வச்சுக்கோங்க. ரிலையன்ஸ் அப்படி இல்லைன்னா டாடா கம்பெனி, இவங்களோட ஷேர்ஸை வந்து வாங்குவாங்க. ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி எல்லாம் வந்து இந்தியால நல்லா பாப்புலரான கம்பெனி, இதுல இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த முக்கியமான பெரிய பெரிய கம்பெனிலலாம் வந்து ஃபாரின் கம்பெனி வந்து அவங்களோட ஷேர்ஸை வாங்குவாங்க. ஏன்னா நல்ல ரேட்டு அதிகமா விற்கும் போது வித்துட்டு காசாக்கிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுவே கிரீன்ஃபீல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு
அந்த கம்பெனிய வந்து அவங்க வந்து ஓன் பண்ணுவாங்க. ஆனா ப்ரவுன் ஃபீல்டுல வந்துட்டு கம்பெனி எதுவும் வாங்க மாட்டாங்க. அவங்க கம்பெனியோட ஷேர்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. எப்ப வந்து காசு அதிகமா அதுல போகுதோ அப்ப வித்துட்டு காசை மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து ப்ரவுன் ஃபீல்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டைச்சி சான்கோ ஆஃப் ஜப்பான் அக்வயர்ட் ரான்பாக்ஸி இந்தியா. இந்தியால இருக்க ரான்பாக்ஸி கம்பெனில வந்து ஸ்டாக்கை வந்து வாங்குனாங்க. ஜப்பான்ல இருக்க ஒரு கம்பெனி. இதுதான் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த டைப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர். பேஸ்ட் ஆன் an agreement, a foreign company and a local company join up to share investment, technology, profits and so on. இதுல வந்துட்டு ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து ஒரு இந்தியன் கம்பெனி கூட ஜாயிண்டா வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ஃபாரின் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அவங்களுடைய டெக்னாலஜி என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டெக்னாலஜியும் இதுல வந்து யூஸ் பண்ணி ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்டோடைய ப்ராஃபிட்டை வந்துட்டு 2 கம்பெனியும் ஷேர் பண்ணி வாங்கிப்பாங்க. இதுதான் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா. ஹீரோங்கிறது வந்து நம்ம ஒரு கம்பெனி, ஹோண்டாங்கிறது வந்து வெளிநாட்டு கம்பெனி. இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து பைக் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதை வந்து விற்கும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அதை வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த பைக்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு என்னென்ன புது புது டெக்னாலஜிஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த கம்பெனியை நல்லா ரன் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமோ அது எல்லாமே வந்து ஃபாரின் கம்பெனியும் இந்தியன் கம்பெனியும் சேர்ந்து வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்டை 2 பேரும் பிரிச்சு எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லுவோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லா செக்டர்ஸ்லயும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க பண்ண முடியாத செக்டர்ஸ்னு சிலது இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். லாட்டரி பிசினஸ் which includes government, private lottery, online lottery etc. லாட்டரி பிசினஸ்ல வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. கேம்பிளிங் அண்ட் பெட்டிங்ல வந்து பண்ண முடியாது. கேசினோஸ்லயும் பண்ண முடியாது. ட்ரேடிங் டிரான்ஸ்ஃபரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ்ல பண்ண முடியாது. ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. மேனுஃபேக்சர் ஆஃப் சிகர்ஸ், டொபாக்கோ சப்ஸ்டிடியூட் இது எல்லாத்துலயும் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைரக்டா பண்ணக்கூடாது. ஆக்டிவிட்டீஸ் ஆர் செக்டர்ஸ் which are not open for private sector. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வே ஆப்ரேஷன்ஸ் இதுலலாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சிட் ஃபண்ட் நிதி கம்பெனிலையும் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஏதாவது ஒரு 4-5 கொடுத்துட்டு இதுல வந்து எதுலலாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இல்ல பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நல்லா பார்த்துட்டு போகணும் எக்ஸாமுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் refers to short-term capital invested in stocks or hedge funds. Under this arrangement, FIIs, NRIs can acquire shares, debentures of Indian companies through Indian stock exchanges. Foreign institutional investors-லாம் என்னன்னா அவங்க வந்து அவங்களோட கேபிட்டலை வந்து நம்மளுடைய ஸ்டாக்ல வந்து அதாவது ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ்ல வந்து இந்தியன் கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இதுதான் வந்து நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டிபிக்கலி மேட் வித் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஏர்னிங் ரிட்டர்ன்ஸ் ஆர் கேபிட்டல் அப்ரிசியேஷன். இது எதுக்கு நம்ம அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இந்தியன் கம்பெனில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ப்ராஃபிட் மோட்டிவ். இன்வெஸ்ட் பண்ணிட்டு காசு அதிகமாகும் போது வித்துட்டு ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது வந்து நம்ம எக்கனாமிக் growth அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது ரெண்டும் வந்து கேட்கறதுக்கு ஒரே மாதிரி வார்த்தையா இருந்தாலும் இது ரெண்டும் வேற வேற. எக்கனாமிக் growth எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எக்கனாமிக் growthங்கிறது இட் இஸ் டிஃபைன்ட் as the process by which an economy's actual national and per capita income grows over time. எக்கனாமிக் growth என்ன அப்படின்னா எக்கனாமியோட growth, பெர் கேபிட்டா இன்கம் அதாவது தனி மனிதனுடைய சம்பாத்தியம் இது ரெண்டுத்தோடைய இன்க்ரீஸ் தான் வந்து எக்கனாமிக் growth அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் as a sustained improvement in the society's material well-being apart from national income growth. It encompasses social, cultural, political and economic development that contribute to material progress. Economic development அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சொசைட்டியோடைய டெவலப்மெண்ட், அந்த சொசைட்டில இருக்க மக்களுடைய கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் தான் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்றோம். இது வந்து மக்களுடைய டெவலப்மெண்ட், மக்கள் கூட இருக்கிற டெவலப்மெண்ட். ஆனா இது வந்து ஓவரால் இந்தியாவுக்கான டெவலப்மெண்ட் தான் வந்து எக்கனாமிக் growth
growthன்னு சொல்லுவோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு டெவலப்டா இருக்காங்க, அவங்க கல்ச்சுரல் வைஸ், சொசைட்டி வைஸ், பொலிட்டிக்கல் வைஸ் எவ்வளோ நல்லா டெவலப் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.